மாணவர்களே, என்னுடைய பெயர் சுகந்தி. என்னுடைய கல்வி தகுதி MA BEd. நமது தமிழ் உலக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலகளவில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் எளிய முறையில் புரிவதற்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேனலில் 6 முதல் 12ஆம் வகுப்பிற்கான தமிழை பாடமாக எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்ற வகுப்பில் 9ஆம் வகுப்புக்கான யாப்பிலக்கணத்தை பற்றி பார்த்தோம். யாப்பிலக்கணம் என்றால் என்ன? கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். யாப்பின் உறுப்புகள் 6. யாப்பின் உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சென்ற வகுப்புல எழுத்து, அசையை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்றைய வகுப்பில் சீர் என்றால் என்ன, சீரோட வகைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். எழுத்து, இந்த யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து 3 வகைப்படும். ஒன்று குறில், நெடில், ஒற்று. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். அசை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. சீர் என்றால் என்ன? ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். சீர் என்றால் என்ன அப்படின்னா, ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். இது பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். இது பாடல் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். ஓசைக்குன்னா ஒலிக்கு. இது 4 வகைப்படும். ஒன்று ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். சீர் 4 வகைப்படும் என்று சொன்னோம். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். சீர் என்றால் இந்த இடத்தில் வரிகள் என்று அர்த்தம். பாடல சீர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதனை நேர்வு என்னும் அசையாக கொள்வர். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. உகரம் என்றால் உகர வரிசை. அதனை நேர்வு என்னும் அசையாக கொள்வர். அதே போன்று நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும். நேர் என்றால் என்ன? நேரசை. எதெல்லாம் வந்தா நேரசை என்று நேற்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். தனி குறில். தனி குறில்னா குறில்ல ஒரே ஒரு எழுத்து தான். அடுத்தது குறில், ஒற்று. அடுத்து தனி நெடில். நெடில ஒரே ஒரு எழுத்து. தனி நெடில், ஒற்று. இதெல்லாம் வந்தா நேரசை. நிறையசைனா 2 குறில் இணைந்து வருதல். 2 குறில் எடுத்து பக்கத்துல இருக்கணும். 2 குறில், ஒற்று. 2 குறில் பக்கத்துல ஒற்று. குறில் நெடில் இருக்க வேண்டும். அடுத்தது குறில் நெடில், ஒற்று இருக்க வேண்டும். இதுதான் நிறையசை. ஆனால் நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதனை நேர்வு என்னும் அசையாக கொள்வர். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும். இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே வரும். நேர்வு, நிறைவுன்னு படிச்சோம் இல்லையா? அது வெண்பா. பானா என்னது? பாட்டு. பாட்டு 4 வகைப்படும் அப்படின்னு சென்ற வகுப்புல படிச்சோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அந்த வெண்பாவோட இறுதினா கடைசி, அந்த பாடலோட கடைசி வார்த்தையில வருகின்றதுதான் நேர்வு, நிறைவு. ஈரசை சீர். ஈரசை சீருக்கு இயற்சீர், அடுத்தது ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்கள் உண்டு. சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். அந்த சீர்கள் 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். அதுல ஒன்றான ஓரசை சீர் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அசை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அசை வாய்ப்பாடு. ஓரசை சீர்னா நம்ம ஏற்கனவே அசைனா என்னன்னு படிச்சோம். அசை எழுத்துக்களால் ஆனது. அசை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, நிறையசை படிச்சோம். அந்த நேர், நிறை ஒவ்வொன்றாக வருவதுதான் ஓரசை சீர். அசை வாய்ப்பாடு.
நேர்னா நாள், நேருன்னு வந்ததுன்னா அது நாளுன்னு வரும் வாய்ப்பாடு. நிறைனா மலர், நேர்வுனா காசு, நிறைவுனா பிறப்பு. இந்த ஓரசி சீர்கள் எப்பொழுதுமே வெண்பாவோட இறுதியோடைய பாடலுக்கு அசையாக கொள்ளப்படும். வெண்பாவின் இறுதியாய், வெண்பானா பாட்டு, அந்த கடைசி வார்த்தை இருக்கா, இப்ப இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் தற்று, தற்றுன்னு வருது இல்லையா, அந்த கடைசி வார்த்தைகளை மட்டும்தான் இந்த ஓரசி சீர்கள்ல ஏதேனும் ஒரு வாய்ப்பாடு கொண்டு முடிகின்றது. நேர்னா நாள், நேர்னா நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. நேர் நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. இது எப்படி வாய்ப்பாடு வச்சு எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் நேர்வு நேரசின்னு என்ன பார்த்திருக்கோம், தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் தனி நெடில் ஒற்று. இங்க பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு. முதல்ல என்ன இருக்கு, நெடில் எழுத்து, நான்றது நெடில் எழுத்து, அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்று இருக்கு, அதனால இதோட அசை நேரசை, அதோட வாய்ப்பாடு நாள். அதே மாதிரி இங்க பாருங்க நிறை, நிறைனா என்ன, இரு குறில் இணைந்து வருதல், இரு குறில் ஒற்று வருதல், குறில் நெடில் வருதல், குறில் நெடில் ஒற்று வருதல், இதுல ஏதேனும் ஒன்று வரும். இங்க பாருங்க நிறை மலர், மான்றது ஒரு குறில், லான்றது ஒரு குறில், இரு குறில் இணைந்து ஒரு ஒற்று வந்திருக்கு, அதனால இது நிறை. நிறையோட வாய்ப்பாடு என்னன்னா மலர். நேர்வு நிறைவு நம்ம ஏற்கனவே படிச்சோம், நேர் என்னும் அசை சொல்லோடு நேர் என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியது உண்டு, அது நேர்வன் அசையாக கொள்வார்கள். நிறையோட உகரம் சேர்ந்து முடியது உண்டு, அது நிறைவு என்று கொள்ளப்படும். நேர்வுனா காசு, உகரம்னா ஊகர வரிசை, ஊ வரிசை. இங்க பாருங்க முதல்ல நெடில் எழுத்து வந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம நேருன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு எழுத்து என்ன இருக்கு, சு, அதாவது உகரம் சேர்ந்து வருவது, உகர வரிசையில வர சு, அதனால இது நேர்வு. பாருங்க அடுத்து பிறப்பு, குறில் இரு குறில் ஒரு ஒற்று நிறை, அந்த ஒற்றுக்கு அடுத்தது ஒரு உகரம் வந்திருக்கு, உகரம் வந்திருக்கிறதால அது நிறைவு என்று அசையாக கொள்ளப்படுகிறது. இது எல்லாமே அதாவது ஓரசி சீர்னா நேர் நிறை நேர்வு நிறைவு, அதாவது வாய்ப்பாடு நாள் மலர் காசு பிறப்பு, வெண்பாவோட இறுதியோடைய பாடல்ல அசையாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நான்களை ஏதேனும் ஒன்று கொண்டுதான் அந்த வெண்பாவோட இறுதி வார்த்தை அதாவது சீர் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நேர் நிறை நேர்வு நிறைவு இதுல ஏதேனும் ஒன்றை கொண்டுதான் அந்த வெண்பாவோட இறுதி சீர் முடியப்படும். அடுத்தது சீர்ல ஈரசை சீர். ஈரசை சீர்னா இந்த அசைகள் இரண்டு இரண்டாக வருவதுதான் ஈரசை சீர். அசை வாய்ப்பாடு நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ரெண்டு நேர்ல முடியும், ரெண்டு நிறையில முடியும். அதாவது ஓரசி சீர் கூட ரெண்டு நேர்ல முடியும், இன்னொன்னு ரெண்டு நிறையில முடியும். நேர் நேர் தேமா இரண்டு வந்து அசை, நேரசை ஒன்று இன்னொரு நேரசை ஒன்று. நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை ரெண்டு ரெண்டாக வருவதுதான் ஈரசை சீர். இதோட வாய்ப்பாடுனா நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலாம், நேர் நிறை கூவிலாம். இது பாத்தீங்கன்னா மா மான் முடியறதால மாச்சீர், கடைசியில விலம் விலம் முடியறதால விளச்சீர். ஈரசை சீரோட வேறு பெயர்கள் என்ன, இயற்சீர், அதுதான் இந்த மாச்சீர் விளச்சீர் வரதான் இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஈரசை சீர். இங்க கூட கவனிங்களா நேர் நேர் தேமா, இது எப்படி இப்படி வாய்ப்பாடு வச்சு பிரிச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல என்ன இருக்கு, நெடில், மாவு நெடில், மாவு தனியா பிரிச்சிங்கன்னா இது ஒரு நேரு இது ஒரு நேர், அதனால இது தேமா. நிறை நேர் இரண்டு குறில், நம்ம ஏற்கனவே நேரசையும் நிறையசையும் படிச்சிருக்கோம். இரண்டு குறில் இணைந்து வந்தால் இரண்டு குறில் மட்டும் தான் பார்க்கணும். முதல்ல இருக்கிற ஒரு குறி ரெண்டாவது குறி இது ரெண்டையும் சேர்த்து நிறை. அடுத்தது மான்றது நெடில், அதனால அது நீர், நிறை நேர் முலிமா. அடுத்தது நிறை நிறை கருவிலம், முதல்ல ரெண்டு எழுத்து மட்டும் கவனிங்க, ரெண்டு குறில் அதனால நிறை. அடுத்தது வி வில, ரெண்டு குறில் ஒரு ஒற்று இருந்தாலும் நிறைதான், அப்ப நிறை நிறை கருவிலம். நேர் நிறை முதல்ல கூன்றது நெடில, நெடில தனியா பிரிச்சிடணும், அந்த கூன்றது நெடிலன்றதால இந்த இடத்துல நேரு. அப்புறம் விலம்ன்றது நிறை, ஏன்னா இரு குறில் ஒரு ஒற்று, அதன் அடிப்படையில் தான் நமக்கு வாய்ப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலாம், நேர் நிறை கூவிலாம். இது மால முடியறதால மாச்சீரு, இது விலம்ன்ற முடியறதால விளச்சீரு. ஈரசை சீர்ல நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை இதெல்லாம் நீங்க மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புலிமா, நிறை நிறை
கருவிலம். நேர் நிறை கூவிலம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடைசி வகுப்புல சில கேள்விகளை கேட்குறேன், அதை நீங்க கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது சீர்ல மூவசை சீர். அதுல இரண்டா பிரிக்கிறாங்க, ஒண்ணு காய்சீர், இன்னொன்று கனிசீர். அசை வாய்ப்பாடு. மூவசை சீர்னா மூன்று மூன்றாக வருவது. ஏற்கனவே என்ன பண்ண, ஓரசை சீர்னா ஒன்று ஒன்றாக வருவதுன்னு படித்தோம். ஈரசை சீர்னா இரண்டு இரண்டாக வருவது. மூவசை சீர்னா மூன்று மூன்றாக வருவது. இப்ப பாருங்க, நேர் 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 தேமாங்க. ஏற்கனவே இரண்டு ஈரசை சீர்ல என்ன படிச்சோம், நேர் நேர் தேமா. இது காய் சீர்ன்றதால தேமாங்காய் அப்படின்னு சேர்த்துக்கணும். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். நேர் 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 அதாவது காய் சீர்னா இந்த ஈரசை சீருடன் நேர்ல முடிவது, கடைசியில நேர்ல முடிய வேண்டும். அது அனைத்துமே காய் சீர். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். இந்த காய் சீரை வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். இந்த காய் சீர்கள் என்னென்று அழைக்கிறோம், வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். மூன்று மூன்றாக வருவது இது காய் சீர். ஏன்னா காயில முடியறதால இது காய் சீர். அதாவது ஈரசை சீருடன் நேர் நேர் என்று முடிய வேண்டும். மூன்றாவது சீராக, அதாவது மூன்றாவது அசையாக நேர் 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 என முடிந்தால் இது காய் சீர். நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். இது சுலபம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஈரசை சீர்னா என்ன, நேர் நேர் தேமா, அது கூட தேமாங்காய் சேர்த்துக்கணும். மூவசை சீர் வந்தா நிறை நேர் புளிமா, அது கூட நேர் வந்தா புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். இதான் மூவசை சீர்ல இருக்கிற காய் சீர். அசை தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய வாய்ப்பாடையும் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மூவசை சீர்ல காய் சீர் பார்த்து முடிச்சோம். அதாவது ஈரசை சீர் கூட நேர் 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 முடிஞ்சா காய் சீர்னு படிச்சோம். அதே மாதிரி இந்த ஈரசையுடன் நிறை நிறை என்று முடிந்தால் அது கனிசீர். நேர் நேர் நிறை தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை 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 கருவிலங்கனி. நேர் நிறை நிறை கூவிலங்கனி. காய் சீர் கனிசீர் இரண்டு வகை இருக்கு மூவசை சீர்ல. காய் சீர்னா இந்த ஈரசை சீருடன் நேர் நேர் என்று முடிய வேண்டும். அது தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் முடியும். அதுவே கனிசீராக இருந்தால் அந்த ஈரசை சீருடன் நிறை 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 என்று முடிய வேண்டும் கடைசியில. அது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. இந்த மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ வந்தா அதுதான் நாலசை சீராக தோன்றும். நாலசை சீராக தோன்றும். இப்பொழுது அடுத்ததுல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. யாப்பின் உறுப்புகள் எத்தனை, யாப்பின் உறுப்புகள் எத்தனை என்பதை மறக்காமல் மாணவர்களே கமெண்ட் செய்வோம். நன்றி மாணவர்களே.